ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லிக்கிட்ட நேரடியாக போயிட்டு, அம்மா நீங்கள் என்னை விட்டு போயிட்டு தான் எல்லோரும் ஸ்கூலில் சொல்லி என்னை கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டிப்பாக வந்தே ஆகணும், இல்லைனா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்மளுடைய வெண்பா குட்டி என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மல்லியும் யோசிக்கிறாங்க. அண்ணங்கையில் ஏதாவது சொல்லிவிட்டு வீட்டை விட்டு நம்ம எப்படியாவது மல்லிக்கு வெண்பாவுக்காக போயாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. நம்ம நாகும் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வெண்பா கூப்பிட்டு இருக்கிறதுனால மல்லி கண்டிப்பாக போயா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய நாகு நினைக்கிறாங்க. அதுபோக நம்மளுடைய மல்லி வீட்டை விட்டு கிளம்புறதுக்கும் நம்மளுடைய நாகு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தாங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லி ஆட்டோவில் போய் இறங்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரஞ்சிதா பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெண்பா குட்டியை வா வெண்பா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதுக்கு நம்ம வெண்பா குட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னாலலாம் வர முடியாது, எங்களுடைய குடும்பத்தில் நான் டாடா மல்லி அம்மா மட்டும்தான், நீ எல்லாம் என் அப்பா கல்யாணம் பண்ணிக்கூடாது, நான் உன்னை அம்மாவும் கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொன்ன அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வெண்பா குட்டியை பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா மல்லி தான் அம்மாவா, நான் உனக்கு அம்மா இல்லையா, இனிமேல் உன்னுடைய புடி என்கிட்ட தான் இருக்க போகுது, உன் டாடா என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னது. என் டாடா நான் சொல்கிறத கேட்க போகிறாரு, நீ என்னன்னாலும் நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி அடின்னு அடிக்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஓரம் நின்று பார்த்துட்டு ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருந்தாலும் நம்முடைய மல்லியால் பொறுக்க முடியாத அடியே ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போயிட்டு, எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய பொண்ணு மேலே நீ கையை வச்சிருப்பேன், உனக்கு இருக்குடியா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு அவளுக்கு கொடுக்குற அடியில் பார்த்தீங்கன்னா கடவாப்பல்ல தனியாக கலந்து போய் ஒல்ற அளவுக்கு அடி உழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா ஜாலி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வெண்பா குட்டி சிரித்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. இனிமேல் வெண்பா மேலே கையை வைக்கிறேன்னு கேள்விப்பட்டனா உன்னை உயிரோடு கொளுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா வெண்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலோட மீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பா குட்டி நம்மளுடைய மல்லியை கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. நம்முடைய வெண்பாவை கிண்டல் பண்ண எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா வெண்பாவோட அம்மா போலியாட்டுங்குது, வெண்பாவை அவங்க அம்மா கூப்பிட்டு வந்துட்டா போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுகிறதால நம்முடைய வெண்பா குட்டி கேட்குறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணி இந்த ரஞ்சிதா மாமா இப்படி தான் அந்த மல்லி இந்த ஸ்கூலில் நடக்கிற மீட்டிங்க்கு வெண்பாவை கூட்டிகிட்டு போனால் நான் என் கூட வரமாட்டேன்னு சொல்லி ரொம்பவே அடம்பிடிச்சா, அதுமாரி என்னை அடிச்சுட்டு வெண்பாவை அந்த மீட்டிங் கூப்பிட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் எந்த மாதிரி முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட் இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காத நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்சிருக்கு, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.